மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட்டு காலைல கொஞ்சம் சொதப்பிச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு க்ரீன் கலர் வந்துச்சு, இல்லை அது ரெட்டாகவே முடிஞ்சிடுச்சு. இது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, அதனால் மார்க்கெட் அதிலேயே முடிச்சுக்கிட்டு இருக்கு. கேண்டில் பார்த்தோன்னா ஏதோ ஒரு க்ரீன் கேண்டிலாக இருந்திருக்கணும். இது க்ரீனாக இருந்து நாளைக்கு கீழே இறங்கிச்சுன்னா அப்படி கீழே ஒரு சின்ன ரெட்டு போட்டாலும் அடுத்த நாள் கீழே வந்துடும். அது ரெட்டாக இருக்குது. ரெட்டுன்னா அது இந்த இது கண்டினியூவாக இருக்கும் போது ஒரு ஒரு பையரை வின் பண்ணதுக்கப்புறம் இந்த இதை வின் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு பையர் உள்ளே வருவான். அது இவ்வளோ எப்படியும் கண்டிப்பாக இந்த இவ்வளோ தூரம் கரெக்டாக போகும். நான் இன்றைக்கே போயிடுவோன்னு நினச்சேன், போகலை. இது ரெட்டாகட்டாக இருந்துச்சுல்ல, இது க்ரீனாக இருந்துச்சுல்ல. அப்புறம் நாளைக்குன்னா அப்படியே கீழே இறங்கியிருப்பான். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் லைனுக்கு கீழே வந்துடுச்சு, மார்க்கெட்டு கீழே இடந்துட்டு முடிச்சுட்டாக்கு. இதுதான் சப்போர்ட்டு. இங்கே இதில் தான் வந்து பை ஆகணும். தான் இதில் தான் திரும்பணும் மார்க்கெட்டு. பார்ப்போம். ஏன்னா அந்த இடம்லாம் நல்ல ப்ளைனாக தான் இருக்குது, கண்டினியூவாக தான் இருக்குது. எதுவும் ட்ராஃபிடு இவ்வளோ தூரம் வரணும் கண்டிப்பாக. அதுக்காண்டி உடனே வராது. இன்னொரு பையர் வரணும், அதை ரிஜெக்ட் பண்ணி கீழே வந்தால் தான் கீழே இறங்கும். இங்கே வர்ற பையர் உள்ளே இப்படி போயிடுச்சுன்னா நேரம் மேலே ஓடிடும். இந்த பார்டர் தான் நம்மளுக்கு முடிவு பண்ணோம், மேலே போப்பு தான் கீழே இறங்க போப்புதான்ட்டு. பார்ப்போம். எப்படியும் ஒரு 2-3 நாளாக அதுலேயே நின்று கோல்டாகி தான் அப்புறம் வருவோம். 5 மினிட்ல எப்படி இருக்கு பார்ப்போம். மார்க்கெட்டு கீழே இறங்குது. இது ஒரு சிங்கு. இதே உடைக்கன்னா மேலே போயிட்டு தான் வரும். உடச்சி உள்ளே போகிறோம். உள்ளே போனால் இது ஒரு சிங்கு. அப்புறம் கீழே இறங்கி தான் திரும்ப உடைக்க முடியும். மேலே போகணுன்னா கீழே வந்து தான் மேலே போகணும். அடுத்தப்போ நான் இது எப்படி இருந்தால் இந்த நேருக்கு ஒரு லைன் போட்டேன். இந்த 2 லைனுக்கு நேரம் ஒரு லைன் போட்டேன். ட்ரெண்ட் லைன் பிரேக் மாதிரி. இதோட டார்கெட் இவ்வளோதான். இந்த பாடி தான் வைக்கணும். ட்ரெண்ட் லைன் பிரேக் விட்டு சின்ன இருந்தாலும் கீழே இறங்கிட்டு திரும்ப உடனே மேலே தான் போகும்போது அப்படி வருது. இது ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். டார்கெட் ரீச்சு. இதிலேருந்து இது டார்கெட்டு. இந்த கேண்டில் ரிஜெக்ட் போட்டிருக்கு, அழகாக கீழே இறக்கிட்டு. இது சின்ன மூமெண்டம் முதல்ல. இது டார்கெட் இருக்கிறதுனால இதில் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு கேண்டில் வேணால் எடுக்கலாம். ஒரு கேண்டில்னா இந்த மாதிரி 2 டைம் வந்துருக்கலாம். இதெல்லாம் பிரேக் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படும் மார்க்கெட்டு. சின்ன இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்குது, செகண்ட் இருக்குது. இதெல்லாம் பிரேக் பண்ணால் அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ணிவிடா கீழே. அது ஒரு சப்போர்ட்டு, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். அப்படிலாம் இந்த ட்ரெண்ட் லைனும் போகுது ஒரு நல்ல இது. அப்புறம் உள்ள மார்க்கெட்டுக்கு இதிலேருந்து டார்கெட் ரீச் ஆகிட்டு உள்ளே போகுது. இது பையர் உள்ளே போய் இதை க்ளோஸ் கொடுத்துட்டு ஒரு பையர் ஓப்பன் இருந்துச்சுன்னா ஒன்று மேலே போன பிறகு அதை பிரேக் பண்ணிட்டு தான் அடுத்தப்போ செல்லிங் தான் வரும். மேலே அதுக்கப்புறம் போகாது. எப்போதுமே ஒரு டார்கெட்டை ஒரு பையர் கீழேருந்து போகும்போது பையரை பிரேக் பண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா நேரே போதுனாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து திரும்ப அந்த லைனை டச் பண்ணிட்டு தான் திரும்ப போகும். சிலது அந்த இடத்துலையா திரும்பும். இது ஒரு இது கரெக்டாக அந்த இடம் ஒரு ஸ்விங்கு தான். இந்த இவ்வளோ இடம்லாம் ஒரு ஸ்விங்கு தான். ஃபஸ்ட்டு டைம் ஸ்விங்கில் டச் ஆகுது, 2வது டைமு திரும்ப போய் திரும்ப அப்புறம் இது நம்ம கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்கணும் போதுங்க. இது ஒரு சப்போர்ட்டு, இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு. இதில் பையர் செல்லர் வின் பண்ணிட்டான். சப்போர்ட்லலாம் வின் பண்ணோன்னா அது எங்கே ஸ்விங்கு இல்லைனா ஒரு டார்கெட் ரீச் ஆகிடும் போது. இதோடைய டார்கெட் இதுதான், ரீச் ஆகுது, திரும்ப கீழே இறங்குது. இது ஒரு இதில் வின் பண்ணுது.
இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறான். அப்புறம் இந்த இதோட டார்கெட்டு இந்த பையர் ஓப்பன் தான் டார்கெட்டு. இது மேலே வரையும் போயிட்டு ரீச் ஆகிட்டு இது எவ்வளோ தூரம் போயிருக்கான். இந்த இது வரையும் போயிட்டு இந்த கடைசி கேண்டில் வரையும் டார்கெட் வச்சுட்டான். அப்போ அடுத்தாட்டி போகும்போது அதை பிரேக் பண்ணி மேலே போயிடும். இதுலேயும் பாருங்கள் பையர் செல்லர் வின் பண்ணுறேன். இது சப்போர்ட்டுங்கிறதுனால தான் இது போகுது. இடையிலன்னா கொஞ்சம் எங்கன்னா டார்கெட்டு இப்போ சின்னதாக இருந்ததுன்னா அங்கே என்ன இதுலேருந்து திரும்பி ஓடி வந்துடும். இதுலேயும் கரெக்டாக வின் பண்ணுது. இந்த ட்ரெண்ட் எடுக்கணும். இது சூப்பர் ட்ரெண்ட். அதில் தான் ட்ரேட் எடுத்தேன். நல்ல ட்ரேடு. இந்த ஸ்விங்குக்கும் இது கொடுத்துட்டு இந்த ஸ்விங்குக்கும் இந்த இது ரீச் ஆகிட்டு அடுத்தாட்டி போனால் பிரேக் ஆகி போயிடும் அப்படின்ட்டு இதுலேருந்து எனக்கு நான் இவ்வளோ தூரம் டார்கெட்டு தான் வச்சேன். இவ்வளோ தூரம் போனாலே போதும் அப்படின்ட்டு அதிலே ஒரு 10,000 வந்துச்சு. அதோட நிப்பாட்டி கீழ் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன் போதும்ட்டு. அதுக்கப்புறம் மேலே போய் டார்கெட் அங்கே மேலே போகலை. இப்போ இதை பிரேக் பண்ணிட்டு தான் இது ஒரு பையரு இதை பிரேக் பண்ணி மேலே போய்ட்டு அப்புறம் செல்லரு கண்டிப்பாக வரதான் செய்வான். டார்கெட்டு அதுக்காண்டி டார்கெட் ரீச் பண்ணிட்டுலாம் வராது. அதுக்கு இடையிலே வந்துடும். இந்த பையரை வின் பண்ணிட்டாலே ஒரு செல்லர் வரதான் செய்வான். இந்த செல்லரில் ஸ்ட்ரென்த் இல்லை, அப்படியே இறங்குது. முதல்ல போகிறான், கீழே இருந்து போகுது. இந்த லைனை இது ஒரு டார்கெட்டு ரீச் ஆகுது. திரும்ப அடுத்தப்போ பை ஆகுது. பை ஆனால் இந்த இதை இப்போ வின் பண்ணியிருக்கணும். இந்த பையரை வின் பண்ணியிருக்கணும். அது வின் பண்ணாமல் ஸ்லோவாக ஆகிட்டாலே ட்ரெண்டு மாற போகுதுன்னு நம்ம முடிவாக எடுத்துக்கலாம். மட்டும் இந்த இது போகலை, இந்த பையரையும் வின் பண்ணல. அடுத்தப்போ ஒரு செல்லர் வரான், அடுத்தப்போ ஒரு பையர் வரான், அதையும் வின் பண்ணல. இந்த பையரை வின் பண்ணல, அதிலே ரிஜெக்ட் ஆகுது. இந்த கேண்டில் வந்தோடனே நம்ம ஒரு செல்லுன்னு போடலாம். டார்கெட் எவ்வளோ தூரம் தான் வைக்கணும். சின்ன சின்ன மூமெண்ட்டாக எடுப்பாங்கள்ல அவங்களுக்கு சொல்கிறேன். இது கீழே வரையும் இந்த இது வரையும் போயிருக்கு. போனாலும் நம்ம அவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து ரீச் ஆகணுன்னா கட் பண்ணிடணும். இது ஏன் இவ்வளோ தூரம் திரும்புதுன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு முக்கால் தூரம் போயிருக்கு மார்க்கெட்டு. அதில் இன்னும் டார்கெட் ரீச் ஆக முடியாமல் அதுக்கப்புறம் பை ஆகி போயிருக்கு. அதுலேருந்து ஹோல்டாகி கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகுது. ஃபஸ்ட்டு இது இங்கேயே திரும்பி எப்படி நாய்ஸாக இருந்தால் அதில் திரும்பிடும். இதுதான் டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட் போடணும். மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்து போனாலும் மேலாக போயிடாது. இதுலேயும் பாருங்களாம், பையர் செல்லர் வின் பண்ண இடத்துல கொஞ்சம் மேலே போயிடுது, டார்கெட் ரீச் ஆகிடுது. இப்போ இது செல்லரு, பையர் வின் பண்ணல, அப்புறம் கீழே இறங்குது. இது ஒரு செல்லரு, இந்த பையர் வின் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த டார்கெட் ரீச் ஆகிட்டு இது ஒரு சப்போர்ட்டு, அதனால் அது ரீச் ஆகுது. இப்படி நம்ம சும்மா இருக்கும்போது அந்த லைனை போட்டு பார்த்தா கூட ஓரளவு வந்துடும். இது அப்புறம் இது ஒரு சப்போர்ட் ஆகிடும். அப்புறம் அந்த செல்லரை இந்த இவன் வின் பண்ணுறான். இதோடைய டார்கெட்டு இதான், ஃபஸ்ட்டு டார்கெட்டு இதான். கரெக்டாக போய் ரீச் ஆகி திரும்ப அப்புறம் இந்த சப்போர்ட்டில் தான் எனக்கு மார்க்கெட்டு. நான் இனி இதிலேருந்து கீழே வந்துடுமா அப்படின்னு பார்த்தேன். கீழே வரல, இந்த சப்போர்ட்லேயே இருந்துட்டு அது இவ்வளோ டைம் வந்ததாலே அப்புறம் பையாகுது பார்த்து. இப்போ இந்த லைனாக பிரேக் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு, செகண்ட் டைம் வந்துட்டு, தேர்ட் டைமும் இங்கே வரையும் வந்திருக்கணும், இங்கே வரையும் ரீச் ஆகிருக்கணும். இது என்ன ஆகிட்டுனா கரெக்டாக கடைசியில் ஒரு 3:15 அப்புறம் ட்ரெண்டு மாறுது, அப் ட்ரெண்டாக மாறுது. நான் சும்மா ஒரு 2 லாட்டு போட்டு பார்த்தேன். அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதில் ஒரு 2 லாட்டு போட்டு பார்த்தேன். எதில் எடுத்தேன்னா கரெக்டாக நான் அந்த செல்லரை பையர் வின் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்தேன். 2 லாட்டு போட்டேன், நல்ல ப்ராஃபிட் கிடச்சி. 4,000 ரூபா, 4,494 ரூபா. குயிக்காக ஃபாஸ்ட்டாக அப்படி 1000 1500 போனச்சு, டக்குன்னு ஒரு 4000 அப்படி சப்புன்னு மேலே போயிட்டு அப்படியே அதில் ஹோல்ட் ஆகிட்டு. அது
மூமெண்ட்டத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஆனால் கடைசியில் எப்படியும் பையாகிருக்கு பார்த்துருங்க. இந்த டார்கெட்லாம் அது எதில் வாங்க வேண்டியிருக்குன்னா, அடுத்த நாள் இந்த ஓவர் நைட்டுன்னு ஒரு மோடு இருக்குது, அதில் போய் வாங்கணும் பார்த்துருங்க. இந்த நீங்கள் மார்க்கெட்டு இதில் போட்டால் அது எடுக்காது. ஓவர் நைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்து எடுக்கணும். கடைசியாக அந்த கிட்ட நெருங்கி வரும்போது அது 3:15 3:20 அந்த டைமில் வரும்போது எதாட்டம் பை ஆகிறக்கு ஒரு சப்போர்ட்டில் பை ஆகிறக்கு வாய்ப்பு இருந்தால் அப்போ நம்ம அதில் பை பண்ணி விட்டுறணும். அது கீழே இறங்கும் போதெல்லாம் ஃபாஸ்ட்டாக இறங்கும். இருந்தாலும் கரெக்டான இதெல்லாம் நல்லா சூப்பர் ட்ரேடு. இப்போ ஒரு செல்லர் வந்திருக்கான், பையர் ஒன்று பண்ணியிருக்கான், அப்புறம் ஒரு வீக் செல்லர் வந்திருக்கான், அதுக்கப்புறம் பையர் சூப்பராக பறந்துடும். இந்த ட்ரேடெலாம் ஃபெயிலியர் ஆகுது. நல்ல டார்கெட் எவ்வளோ தான் போனாலும் அந்த டார்கெட் ரீச் ஆகலை. இந்த இது உள்ளே போயிருக்கணும், கரெக்டாக ரீச் ஆகிருக்கணும். அதுக்கு இடையிலே அப்படியே ஹோல்டாகி நின்றுட்டு நான் சார்ட்டை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். 5 நிமிஷம் அப்படியே வேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இன்னொரு பிடி பிடிச்சிருவான் அப்படின்னு பார்த்தேன். அப்படி வேஸ்ட்டாக போச்சு. நல்ல ட்ரேடு. மார்க்கெட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு கொடுக்கும். அப்படியே வெயிட் பண்ணி அப்படியே பழகி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பழகிக்க வேண்டியதான். மிக நல்ல ட்ரேடு தான். எக்ஸ்பைரி மாதிரி இல்லை. முன்னால் இந்த 0.0 வரும், இப்போ அதெல்லாம் ஒன்றும் நடந்த மாதிரிலாம் இல்லை. ப்ரீமியமாக அப்படியே தான் இருந்த மாதிரி இருக்குது. ஒரு பெரிய பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டாக இல்லை, நார்மலாக நடந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இப்படி கோல்ட் ஆகிறதுக்கெலாம் இவ்வளோ நேரம் கோல்ட் ஆகிறதுக்கெலாம் இந்த எக்ஸ்பைரி டேக்கு இந்த டார்கெட்டை உடனே ரீச் ஆகிருக்கும். அந்த மூமெண்டெல்லாம் பிடிச்சி போயிருந்தோன்னா இங்கே வரையும் டார்கெட் வரையும் ரீச் ஆகிருவான். இப்போ அது எங்கே என்ன இதில் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. அதெல்லாம் முன்னால் ஒரே கேண்டிலே அடித்து தூக்கிறோம். அப்படி ஒரு நல்ல பாசிட்டிவாக மூமெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சப்போர்ட்டுனாலும் பயப்படுது, இதுக்குனாலும் பயப்படுது. இந்த இதுக்கு இந்த பையர் ஓப்பனுக்கு இதில் ஒரு சப்போர்ட்டு எடுத்துகிட்டு தான் போயிடும். இதில் ஒரு சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி அப்படி போயிடும். பரவாயில்ல. இந்த சின்ன சின்ன மூமெண்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு பெரிய அளவில் லாஸ் வராது. இப்போ மார்க்கெட்டு கீழேருந்து இறங்குது, இது ஒரு சப்போர்ட்டு. இந்த 2 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது எப்படியும் மேலே போயிடும் அப்படின்னு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. டவுன் ட்ரெண்டில் நான் என்ட்ரியே போட்டுக்கூடாது. எப்படி போட்டுக்கணும், இன்னொரு எப்பயும் மேலே போகிறோம், மேலே போய் அந்த ஸ்விங்கில் போய் திரும்புகிறோம். நல்லா அழகாக தான் திரும்புது. நல்லா டார்கெட்டை ரீச் ஆகுதாங்க. ஒரு டார்கெட்டை ரீச் ஆகுது, அப்புறம் கீழே இறங்குது. இந்த இதில் என்ட்ரி போட்டுக்கலாம். இது திரும்புகிற இடத்துல இந்த ஹேண்டிலுக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். இந்த செல்லர் வந்த பிறகு ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். எப்படியும் டார்கெட் இங்கே தான் இருக்குது, கீழே வரையும் வருவான். இந்த மார்க்கெட்டு எப்படி இந்த இப்போ கடைசி பையர் அதை பிரேக் பண்ணி கீழே போகுது. கீழே பிரேக் பண்ணி போடணும், உடனே உள்ள பையர் உள்ளே வரான். அப்போ நம்ம கீழே பிரேக் பண்ணோன்னே கீழே போயிடுவான்ட்டு ஒரு நாளும் எடுக்கக்கூடாது. சப்போர்ட் வேறு இருக்குது. சப்போர்ட் இல்லைன்னா அப்படி கீழே போயிடுவான். இந்த இதை பிரேக் பண்ணாலும் அப்புறம் உள்ள ஒரு பையர் வந்து அப்புறம் ரிஜெக்ட் போடணும். அப்போ தான் அதுக்கப்புறம் பிரேக் ஆகணும். அதுதான் ஸ்ட்ராங்காக போகும். இப்போ இந்த இதில் பையர் போயிருக்கா, உள்ளே போகாமல் இதில் இதில் ஒரு செல்லர் வந்துருக்கணும். அப்போ மார்க்கெட்டு கண்டினியூவாக கீழே வந்துடும். உள்ளே திரும்பிட்டுனாலே அப்புறம் ட்ரெண்டு மாறிடும், உள்ளே தான் போகும். நம்ம இந்த லைனை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டுன்னு உடனே என்ட்ரி போடக்கூடாது. நிறைய லாஸ் இதில் தான் நடக்கும். நம்ம கீழே போனோன்னு இந்த விக்கெலாம் வரும்போது கிலா போன மாதிரி இருக்கும். அப்படியே உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்து இப்போ பையன் வந்து நம்ம அப்புறம் ரிட்டர்ன் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படியே திரும்பி உள்ளே போயிடுச்சு. அடுத்த கீழே இவ்வளோ தூரம் விக்கி கொடுத்து திரும்ப அப்படியே மேலே ஏறி போயிட்டான். அப்புறம் இவ்வளோ தூரம் போனோன்னா மேலே போயிருக்கான்ட்டு எக்ஸிட் பண்ணிப்போம், திரும்ப கீழே இறங்கிடும். இப்போ இதுலேயும் இந்த பையரை இது கையாயிருது, கடைசியில் பிரேக் ஆகுது கீழே, திரும்ப அடுத்த கேண்டிலே உள்ளே வந்துடுச்சு. அப்போ ட்ரெண்டு மாறுது. இந்த செல்லரை பையர் வின் பண்ணிட்டான். இந்த கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும், அப்போ இன்னும் டாப்பாக இருக்கும். இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து ஒரு ரெட் கலராக இருந்திருக்கணும்.
அப்போ கீழே இறங்காது. அப்போ சூப்பர் ட்ரேடு. அந்த மாதிரி ட்ரேடு தான் நல்ல விரும்பி எடுப்பேன். ஃபெயிலியரே நடக்காது. ரெட் கலராக இருக்கணும். அப்புறம் அந்த கேண்டிலில் ஸ்டார்ட் ஆகும்போதே எடுத்துடலாம். ஏன்னா அது வீக் செல்லராக தான் இருப்பான். அப்படி பார்த்து ட்ரேட் எடுக்கணும். சரி, அப்படி பார்த்து ட்ரேட் எடுக்கணும்.